ஹலோ ஸ்குவாட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயாக்கிங்க்கு அந்த முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து வந்துட்டோம். வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். எதுக்கு இந்த வீர விளையாட்டு? அதான் பைக் எடுத்து கடலுக்குள்ளே விட்டாச்சுங்க, அவ்வளோதான். சூப்பரான ஸ்பாட்டு. வாவ், லெஃப்ட் சைடில் போட்டிங் கயாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. செம்மையான ஒரு வியூ. கப்பிள் பீச்சு இது வந்து. இந்த பீச் பேர் வந்து கப்பிள் பீச்சு. பைக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி ஒட்டி ஒட்டி வராரு. வணக்கம், நான் உங்கள் க்ரீன் ரோட்லஸ். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வர்கலாவில் தாங்க இருக்கோம். வர்கலாவில் பேக் சைடில் தான் நம்ம ரூம் இருக்குது. ரூம் போட்டாச்சு. நேற்று நைட் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ரூம் போட்டோம். 1700 ரூமுக்கு ஆச்சு. 3 பேருக்கு ரூம் ஓகேவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதான் நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்லாட்டு. கார் நிப்பாட்டிக்கலாம். ஒரு 3 கார்லேருந்து ஒரு 5 டூ வீலர் வரைக்கும் நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவே இருக்குது. இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர்கலா டு கொல்லம் போக போகிறோங்க. முன்ட்ரோ ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம அங்கே போக போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரீல்ஸில். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 55-60 கிலோமீட்டர் வருதுங்க. கரெக்டாக வந்து ரெடியாகி பக்காவாக வண்டியெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, வண்டியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேங்க. ஓகே, மற்றெல்லாம் உங்களுக்கு நான் மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். அவ்வளோதாங்க, வர்கலா டு முன்ட்ரோ ஐலாண்ட், அதாவது கொல்லம் கிளம்பிட்டோம். வர்கலாலேருந்து நம்ம கொல்லம் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அஸ்தமுடி ஐலாண்டு, அப்புறம் முன்ட்ரோ ஐலாண்டு, அங்கே தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கரெக்டாக. என்னோடய பேரக்ளைவா வந்து ஈரமாக இருக்குது, அதனால் வாய்ஸ் எனக்கு அந்தளவுக்கு கிளியராக வருமானு தெரில. பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால நான் பேசும்போது அந்த பேரக்ளைவோட கிளாத் வந்து வாய்க்குள்ளே போகுதுங்க. நேரமாக கிளம்பணும்னு நினைக்கிறது நம்ம அகராதிலே கிடையாது போல். நாங்களும் சீக்கிரமாக போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. நான் கிளம்புற டைமிங் பார்த்தீங்கன்னா 11க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொல்லம்ல இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம வர்கலாக்கே வந்துடுவோம். அதுதான் நம்மளோட பிளானு. இங்கேருந்து நமக்கு கரெக்டாக ஒரு 1 hour 10 minutes ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் குட்டப்பா வந்து சொல்லுதுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர்கலா வரும்போது, அதாவது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலைங்க. அதனால் நம்மளால் சரியாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் மலையிலே கவர் பண்ணியிருப்பேன். பட் ஒரு 25 ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்ம vlog ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மலை. வரும்போது நாங்கள் ரூம் ரீச் ஆகும்போது செமையாக நனைஞ்சிட்டோம். நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆமாம் பீச் லுக்குக்கே நம்ம போகிறோம். பீச்சை ஒட்டுன ரோடே அப்படியே போயிட்டுருக்கு ஃபுல்லாக. இருந்து பாருங்கள், வியூ சூப்பரான ஒரு வியூ தெரியுது. பீச் வியூவில் அதே ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னைக்கு. பேசுங்க. இருக்கு பாருங்க, மேங்க்ரோவ்ஸ் தெரியுதா? ஆமாம், அங்கே டென்ஸாக இருக்குது போது. ஓ, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னைக்கு 2 வண்டி தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்னொரு பைக் வந்து நம்ம எடுக்கலை. வரும்போது 3 வண்டியில் வந்தோம். பட் இப்போ போகிறது 2 வண்டியில் தான் போகிறோம். ஸோ நம்ம பில்லியன் ரைடராக வந்து ஹரிஷ் ப்ரோ வந்து உட்காந்துருக்காரு. 2 பேர் சேர்ந்து தான் ஜாலியாக அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. சைடு அப்படியே நமக்கு அந்த கடற்கரையை ஒட்டியே வந்து நிறைய வீடு இருக்குங்க. பாருங்கள், அங்கங்கே ஃபாரினர்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. சாதாரணமாக ஃபாரினர்ஸ் உட்காந்துருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்கள் பீச்சோட வியூ. அப்படியே டைரெக்டாக நேராக பீச் தெரியுது பாருங்கள். சூப்பரான ஸ்பாட்டு. வாவ், லெஃப்ட் சைடில் போட்டிங் கயாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. வாவ், வா
செம்மையான ஒரு வியூ. கப்பிள் பீச்சு இது வந்து. இந்த பீச் பேர் வந்து கப்பிள் பீச்சு. பா 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 சூப்பரான ஒரு வியூவில் வியூ பாரு, அருமையாக இருக்குங்க வியூ. அதோட ஆமாம் நல்லா இருக்கு வியூ, சூப்பராக இருக்கு. யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. தமிழ் தமிழ். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் விசிட்டிங் ஏதாவது இருக்கா? போட்டிங், கயாக்கிங். கயாக்கிங் எவ்வளோண்ணா? அது எவ்வளோ பேர் இருக்கு? 3 பேர் தான். வேற வீடியோ ஏதாவது இருக்குதா? வீடியோ வந்து ட்ரோன் வீடியோ தான் பார்த்துருக்கேன். கிட்ட இருந்தா கூட கேமரா இருக்கு. இல்லை நீங்கள் எடுத்த வீடியோஸ் இருக்கான்னு கேட்குறாரு. அது இருக்கு. 3 பேர் தான். ஓ இங்கே வியூ அதை விட சூப்பராக இருக்கு. அவ்வளோ இது இருக்கேண்ணா. நீங்கள் மொத்தமாக இருக்கு. இப்போ 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க என்னன்னா ஒரு நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். இவங்க வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம இங்கேயே கயாக்கிங்கு, போட்டிங் எல்லாமே இருக்குது. 2 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு 700 பே பண்ணுங்கள், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்க சொன்ன பேக்கேஜ் வந்து எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுக்கும் நம்ம வந்து கொல்லம் போவோம், அங்கேயும் போயிட்டு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து இது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரேட் அவங்க சொன்னது ரொம்பவே கம்மி தான். எதுக்கும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 50 மினிட்ஸ் இருக்குங்க. 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் 50 மினிட்ஸ் காட்டுது. ஏன்னா ரோடு சின்ன ரோடு. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே பூந்து தான் போகணும். அதனால் லேட்டு. இவரை காணமேன்னு பார்த்தா பின்னாடி வந்தவர் பைக்கை கிஸ் கொடுக்குற மாதிரி ஒட்டி ஒட்டி வராரு. போகிற வழி எல்லாமே பீச் வியூ பாயிண்ட் தாங்க. வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. போகிற வழி அல்டிமேட்டாக இருக்கு. வியூ தான் இல்லை உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. கடலுக்கு தான் போய் ஜாயின் பண்ணுது. பாருங்க எல்லாமே சின்ன சின்ன ரோடு தான். இந்த போகிற ரோடு வரைக்கும் எல்லாமே சின்னது தான். ஓகே, நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அல்டிமேட்டான ஒரு வியூஸ் வந்துருச்சுங்க. அல்டிமேட்டான ஒரு வியூ வந்துருச்சு. அழகா பீச்சுக்கு பக்கத்தில் ரோடு அலை அடிக்குது பாருங்க. அந்த இடத்துல பாலத்துக்கு பாறைக்கு மேலே பயங்கரமாக அலை அடிக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் நம்ம ஜம்முன்னு போயிட்டே இருக்கோம். கடலுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குங்க சுற்றி. நல்லா மீன் பிடிக்கிறவங்க போல் அங்கேயே வந்து மீன் பிடிச்சி மீன் கடையுமே போட்டிருக்காங்க. பைக் எடுத்து கடலுக்குள்ளே விட்டாச்சுங்க. அவ்வளோதான். என்ன வியூ. ஏன் ப்ரோ இங்கே பாருங்க, இந்த பக்கம் சென்டரில் மட்டும் பாறை கொட்டி வச்சுருக்காங்க. சூப்பரான வியூ. அதுக்கு ட்ரோன் இருக்கணுமே. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. எதுக்கு இந்த வீர விளையாட்டு? ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. பார்த்து ப்ரோ. மணல் அதிகம் ப்ரோ. நான் இந்த வழியா வந்தேன்ல, இப்படி நேரா வர வேண்டியதானே? இல்ல தள்ளுங்க, பின்னாடி எடுங்க. இப்படிதான் நடக்கும். அவர் கண்டென்ட்காக தான் இது பண்ணாரு. ஆமா அப்படியா? ஆனா கண்டென்ட் சிக்கினது எனக்கு இல்ல. இப்போ மறுபடியும் ஏன் வண்டி பக்கத்துல போடுங்க. உட்காருங்க. இல்லைன்னா வண்டி அந்த பக்கம் சாயும். அந்த அளவுக்கு சாயும்.
சினாஜ் ப்ரோ வந்து அங்கே மண் இருக்குங்க, அங்கேயும் மண். அந்த பக்கம் பாதாள கிணறு. நம்ம ஆள் உட்காந்து நின்றுட்டு இருக்காரு பாருங்க, நம்ம பீஸ்ட் அழகா. பீஸ்டோட அழகே அழகுதாங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம கடலோட அழகுக்கு செம்மையாக தெரியுது பீஸ்டோடு சேர்த்து பார்க்கும்போது. நம்ம பீச்சுக்குள்ளே வண்டியை விட்டுட்டோம், இங்கேருந்து திருப்பதான் கொஞ்சம் பாடு. ஓகே, இங்கே நம்ம திருப்பிட்டோம். சினாஜ் ப்ரோ திருப்புறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வண்டி மேலே போய் நிப்பாட்டிடுவோமா? அவ்வளோதாங்க. இங்கே வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதோட சீனிக் வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டா நம்ம இப்போ அதை வீடியோவில் எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே போகலாமா? அப்படியே கிளம்பலாங்க. ஆமாம், அழகான வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடுறாரு. நான் தானே முன்னாடி போகணும், வேணா என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அதான் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி வரானுங்க. ஆஹா, நம்ம பக்கத்தில் போன ரயில்வே கேட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. முதல் முறையாக இது நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் ரயில்வே கேட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் தான் ஆகும். இப்போ நம்ம பக்கத்தில் பண்ண ஓப்பன் ஆகிருக்கு. முன்னாடி வந்து இந்த டிவிஹெச் RR 310 இருக்கு இல்லைங்களா, அதான் போகுது. RR கிடையாது, சாரி, RTR 310. நல்ல ஒரு பைக்கு, லுக் எல்லாமே மாசாக இருக்குது. நானே அந்த பைக் தான் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் வந்துச்சு நான் போய் பார்க்கும்போது. பட் நமக்கு எப்போவுமே டாமினர் தான். டாமினராக RTRன்னு பார்த்தா டாமினர் தான் ஈஸியாக அடிச்சிடும். அதனால் நான் இதே எடுத்துட்டேன். நமக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் கிட்ட வந்து சொல்லுதுங்க. ஃபாஸ்ட்டாக போகலான்னா அங்கங்கே டிராஃபிக்கு, சின்ன ரோடு, அதனாலேயே நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியல. மேலே ஒரு பாலம் போகுது, பட் நம்ம போக வேண்டிய ரூட் பார்த்தீங்கன்னா கீழே தான். அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது ரோடு. கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் இருக்குங்க நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முன்ரோ ஐலேருந்து தான் போகிறோம். முன்ரோவிலேருந்து தான் போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லத்தில் இருக்குங்க. கொல்லம் நோக்கி தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொல்லம் ரீச் ஆகிட்டேங்க. கொல்லம் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து நமக்கு ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போய் சேர வேண்டிய ஸ்பாட்டுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சினாஜ் ப்ரோவோட மைக்கு வேறு மிஸ் ஆகிடுச்சு. ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காரு, ஒயர்லெஸ் மைக்கு மிஸ் ஆகிடுச்சு. அங்கங்கன்னு தேடி பார்த்தா நம்ம இறங்கி நின்ன ஒரு கடையிலேயே முன்னாடி கடை வாசல்லையே வந்து அந்த மைக்கு கிடந்துச்சு. ஒரு எடுத்து கொடுத்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு தாங்க ரொம்ப டேஞ்சரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்மெட்குள்ளே வைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலுமே 12,000 13,000 மொத்தமாக போயிடும். நம்ம மைக்கு நான் ரெண்டு மூணு லப்பர் பிராண்ட்லாம் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். உள்ள அந்தளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வச்சுப்போம் எல்லாத்தையுமே. அதாவது சிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஹைவேல வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க.
இன்னும் இங்கே நம்ம போக வேண்டியது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. நம்ம மூன்றோ ஐலாண்டுக்கு இன்னொரு 7 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸில் போய் நம்ம ரீச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் கிட்ட வந்து சொல்கிறாரு. கேரளாவில் எல்லா ஹைவேலையுமே ஏதாச்சும் ஒரு ஒர்க் நடந்துட்டு தாங்க இருக்குது. எப்போவுமே எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு பால வேலை நடக்கும், இல்லைன்னா ரோடு ஒர்க் நடக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஹைவேல வேலை நடந்துகிட்ருக்கோம். ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு ரோடு ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். இங்கே சைடில் லெஃப்ட் சைடில் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ரயில்வே பாலம் மாதிரி தெரியுது. ஆமாம், ரயில்வே பாலம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கடலுங்க. கடலுக்கு மேலே ரயில்வே பாலம், பாலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ரோடு பாலமும் இருக்குது. ரோட்வேஸு, ரயில்வேஸு ப்ளஸ் வந்து சீவே, மூணுமே வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்க. இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல் தான். வண்டி வேறு அப்பப்போ ஆஃப் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னு தெரில. மற்ற நம்ம செயின்ஸ் பாக்கெட்லேருந்து சரியான சவுண்டு வருதுங்க. ஸோ நம்ம ஊருக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் ஒர்க்காக வந்து நம்ம செயின்ஸ் பாக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் அதுக்குள்ளேயே செயின்ஸ் பாக்கெட் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ வந்து செயின்ஸ் பாக்கெட் மட்டும் அதை சேஞ்ச் பண்ணணும். நானும் முன்னாடியே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். சரி, எதுக்கு இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போன உடனே நம்ம செயின்ஸ் பாக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடவே கூடாது. மழையில் நினச்சி நம்ம செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. அதனால் ரொம்ப வறண்டு போச்சு. ஃபுல்லாக மண்ணெல்லாம் போட்டு அடித்து பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. கரன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு. ஏற்கனவே நமக்கு செயின் பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருந்துச்சு. பட் மேற்கொண்டு மழை தண்ணி பட்டு ரொம்ப வீக் ஆகிடுச்சு, அந்த சேறு பட்டு. இப்போ அதனால் ஒரு ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டி கொஞ்சம் லோவு மட்டும் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான். அங்கே நிப்பாட்டி வர்றதான் பெரிய படம் இருக்குது. ஆனால் கியர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டப்புன்னு அடிக்குது கியரு. இன்னொன்று கியர் வந்து டவுன் பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம நண்பர் வந்து அடித்து கொடுத்தாரு. அவருக்கு காசு எதுவும் வாங்கலை, லோபோ ஃப்ரீயாக தான் அடித்தார். நன்றி நன்றி நன்றி. இதை அடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நமக்கு இன்னும் 3 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். ஏன் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதே வந்து ரொம்ப லேட்டு தாங்க. நேற்று நைட் தூங்கினதே லேட்டு. மிட் நைட்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு சாப்பிட்றதுக்கே நைட்டு ஒரு 2 மணி ஆகிடுச்சு. அப்புறமா தான் சாப்பிட்டு படுத்தோம். அதனால் காலையில் எந்திரிக்க லேட்டு. எந்திரிச்சு ரெடியாகி அப்படி இப்படின்னு சொல்லி பசங்க ட்ரிப்புனாலே அப்படி தான். நம்ம ஒரு டைமுக்கு வந்து பக்காவாக பிளான் போடுவோம். பட் அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுவாக ஒரு பிளான் போடும். அந்த பிளான் படி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாளும் அப்படி தான் போச்சு. நம்ம போட்ட பிளான் ஒன்று, அதுவாக ஒரு பிளான் போட்டுச்சு. அந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம வந்துட்ருக்கோம். ஒரு யூட்டன் போட சொல்லுது. யூட்டன் போட சொல்லிச்சு. ஒரு பெரிய யூட்டன் போட்டு நம்ம முன்ரோ ஐலாண்டுக்கு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஓகே, நான் அப்படியே உங்களை போனால் கண்டினியூ பண்ணுறேங்க. கரெக்டாக வந்து முன்ரோ ஐலாண்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த போட்டிங் இருக்கு இல்லையா, போட்டிங் பண்ணுறதுக்காக டேரெக்டாக அவங்க கால் பண்ணி கேட்டோம். அவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புனாங்க. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். மேப் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். சேம் அங்கே போயிட்டு போட்டிங், கயாக்கிங், அப்புறம் ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஒன்றாவே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. இங்கே பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாகவுமே வந்து நிறையா போட்டிங்னே போர்டு வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. போகிற வழி எல்லாமே கூப்பிட்றாங்க. போட்டிங் பண்ணணும் அப்படின்னா வாங்க அப்படின்ட்டு வாண்டடாக கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஒன்று கேட்டு வச்சுருக்கோம். அங்கேயே நம்ம டேரெக்டாக போவோம். இங்கே தான் கயாக்கிங்கு, போட்டிங்கு எல்லாமே நடக்குங்க முன்ரோ. பட் நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், முன்னாடி போகணும்.
ஆ வந்துருச்சா? போட்டிங் கயாக்கிங் ஃபைனலாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இது எப்படி இருக்குங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கயாக்கிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள், போட்டிங் கயாக்கிங்கில் உள்ளே போயிட்டுருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்மளும் போய் பார்ப்போம். ஹலோ ஸ்குவாட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயாக்கிங்க்கு அந்த முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து வந்துட்டோம். வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எல்லாமே கயாக்கிங்கு போட்டிங்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதை வர்ற வழி இங்கேருந்து ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹரிஷ்புரன்னு சொல்லிட்டு முன்னாடி கேட்க போயிருக்காரு எங்கே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது. பட் சூப்பராக இருக்குது. தண்ணி பாருங்கள் எங்கேருந்து இருக்குன்னா எஜ்ஜிலேருந்து தண்ணி இருக்குது, பக்கத்தில் இருந்தே தண்ணி இருக்குது. அப்பா இது பாருங்க, சூப்பரான ஒரு வியூ. கடல் போட்டிங் இருக்குது, ப்ளஸ் வந்து நார்மல் போட்டிங் கயாக்கிங் மூணுமே இருக்குது. நம்ம ஹரிஷ் ப்ரோ அங்கே இருக்காரு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க வீடியோ எடுக்கிறது.